ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷில் பார்க்க போகிறது நம்ம அன்றாட பயன்படுத்தக்கூடிய தமிழ் வாக்கியங்கள், அதுவே ஆங்கிலத்தில் எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நம்ம அன்றாடம் எழுதி பார்க்க வேணும். படிக்கிறது மட்டும் இல்லாமல் எழுதி பார்க்கணும். நம்ம ஃப்ரெண்டுங்களோட பேசணும், நம்ம வீட்டில் இருக்கிற சில்ட்ரன்ஸ் கூட நம்ம பேசணும். அப்போ தான் நம்ம ஈஸியாக கற்றுக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சென்டென்சஸ், அதாவது நீ காலை உணவு சாப்பிட்டியா, நீ காலையில் சாப்பிட்டியா, காலை உணவு சாப்பிட்டியா, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டியான்னு சொல்லிட்டு கேட்போம் இல்லைங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆஃபீஸ் போவோம், நம்ம கேட்போம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, சாப்பிட்டியா, காலையிலே சாப்பிட்டியா, நான் இன்னும் சாப்பிடல அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அப்போ நம்ம கேட்கலாம், டிட் யூ ஈட் பிரேக்ஃபாஸ்ட்? நீ காலை உணவு சாப்பிட்டியா? டிட் யூ ஈட் பிரேக்ஃபாஸ்ட்? நீ காலை உணவு சாப்பிட்டியா? உங்கள் நேரம் இப்போது தொடங்கிக்கிறது. இப்போ உங்கள் நேரம் ஸ்டார்ட் ஆச்சு, நீங்கள் உங்களுடைய வேலையை கண்டினியூ பண்ணலாம். உங்கள் டைம் ஸ்டார்ட் ஆச்சு, நீங்கள் உங்களுடைய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். உங்கள் நேரம் இப்போது தொடங்குகிறது. உங்கள் நேரம் இப்போது தொடங்குகிறது. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். இட் இஸ் எ குட் நியூஸ். இது ஒரு நல்ல செய்தி. இது உங்கள்கிட்ட இப்போ ஒரு நல்ல ஒரு செய்தி நான் சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? இதை ஒரு சஸ்பென்ஸாக ஒரு நியூஸ் வச்சுருப்போம். அப்போ நம்ம சொல்லுவோம், இது ஒரு நல்ல செய்தி நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு. இட் இஸ் எ குட் நியூஸ். இட் இஸ் எ குட் நியூஸ். இது ஒரு நல்ல செய்தி. தயவு செய்து எனக்கு கொஞ்சம் தண்ணி தர முடியுமா? எனக்கு கொஞ்சம் தண்ணி தருவீங்களா அப்படின்ட்டு நம்ம கேட்போம். அப்போ நம்ம எப்படி கேட்கலாம்? கேன் யூ கிவ் மீ சம் வாட்டர் ப்ளீஸ்? கேன் யூ கிவ் மீ சம் வாட்டர் ப்ளீஸ்? தயவு செய்து எனக்கு கொஞ்சம் தண்ணீர் தர முடியுமா? எனக்கு கொஞ்சம் தண்ணி தருவீங்களான்னு சொல்லிட்டு நம்ம கைண்டாக கேட்கலாம். கேன் யூ கிவ் மீ சம் வாட்டர் ப்ளீஸ்? தயவு செய்து எனக்கு கொஞ்சம் தண்ணீர் தர முடியுமா? டிட் யூ ஈட் பிரேக்ஃபாஸ்ட்? நீ காலை உணவு சாப்பிட்டியா? யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். உங்கள் நேரம் இப்போது தொடங்குகிறது. இட் இஸ் எ குட் நியூஸ். இது ஒரு நல்ல செய்தி. கேன் யூ கிவ் மீ சம் வாட்டர் ப்ளீஸ்? தயவு செய்து எனக்கு கொஞ்சம் தண்ணீர் தர முடியுமா? உனக்கு என்ன வேண்டும்? உனக்கு என்ன வேண்டும்? இப்போ நம்ம பிரதரோ சிஸ்டர்கிட்ட கேட்போம், இப்போ உனக்கு என்ன தான் பிரச்சனை, ஏன் கத்திட்டு இருக்க, உனக்கு என்ன தான் வேணும்னு சொல்லலாம். அப்போ கேட்பாங்க, எனக்கு கொஞ்சம் மணி வேணும், எனக்கு கொஞ்சம் செலவுகள் இருக்குது, கொஞ்சம் மணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். உனக்கு என்ன வேண்டும்? வாட் டு யூ நீட்? உனக்கு என்ன வேண்டும்? ஏன் செய்தி கிடச்சிச்சா? நான் உங்களுக்கு ஒரு தகவல் சொல்லி அனுப்பியிருந்தேன், அந்த தகவல் உங்களுக்கு சொன்னாங்களா? என்னுடைய தகவல் உங்களுக்கு கிடச்சிதா? நான் சொன்ன தகவல் சொல்லிவிட்டு கேட்கலாம். டிட் யூ கெட் மை மெசேஜ்? டிட் யூ கெட் மை மெசேஜ்? ஏன் செய்தி கிடைத்ததா? அம்மா நீங்கள் எப்போ திரும்பி வருவீங்க? வென் வில் யூ கம் பேக்? வென் வில் யூ கம் பேக்? நீங்கள் எப்போ திரும்பி வருவீங்க? ஐ வில் கம் பேக் பை மண்டே. அதாவது நான் திங்கட்கிழமை திரும்ப நான் வருவேன், நான் செவ்வாய்க்கிழமை திரும்ப வருவேன்னு சொல்லிட்டு நம்ம ஆன்சர் பண்ணலாம். வாட் டூ யூ நீட்? வாட் டூ யூ நீட்? உனக்கு என்ன வேண்டும்? டிட் யூ கெட் மை மெசேஜ்? என் செய்தி கிடச்சிதா? எஸ், ஐ காட் யுவர் மெசேஜ். உங்களுடைய தகவல் எனக்கு கிடச்சிச்சுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். வென் வில் யூ கம் பேக்? நீ எப்போது திரும்பி வருவாய்? ஐ வில் கம் பேக் பை டியூஸ்டே. ஐ வில் கம் பேக் பை மண்டே. இப்படி நம்ம ஏதாவது அந்த கிழமையை நம்ம மென்ஷன் பண்ணலாம். வாட் டூ யூ நீட்? உனக்கு என்ன வேண்டும்? டிட் யூ கெட் மை மெசேஜ்? என் செய்தி கிடைத்ததா? வென் வில் யூ கம் பேக்? நீ எப்பொழுது திரும்பி வருவாய்? வென் வில் யூ கம் பேக்? நெக்ஸ்ட் ஒன், இப்போ ஏதாவது நம்ம கேட்போம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட, நீங்கள் எப்போ இந்த வேலையை முடிக்க போகிறீங்க, எப்போ இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க? இப்போ ஏதாவது ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா நம்ம எப்படி கேட்கலாம்? வென் ஆர் யூ கோயிங் டு ஸ்டார்ட் டூயிங் திஸ்? இது நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, நீங்கள் இந்த வேலையை நீங்கள் எப்போ முடிக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம் இல்லைங்களா? அப்போ நம்ம கேட்போம். அப்போ அவங்க கேட்கல, ஏன் என்னிடம் கேட்குறீர்கள்? எனக்கு தெரியாது, ஐ டோன்ட் நோ எவரிதிங், எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஆன்சர் பண்ணுவோம். ஒய் டு யூ ஆஸ்க் மீ? ஒய் டு யூ ஆஸ்க் மீ? ஏன் என்னிடம் கேட்கிறீர்கள்? ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஒய் டு யூ ஆஸ்க் தட்? அதை ஏன் கேட்குறீர்கள்? இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது அங்கே என்னாச்சு, என்ன நடக்குதுன்னா, அது ஏன் என்கிட்ட கேட்குறீங்க, அது எனக்கு எதுவும் தெரியாது, அது ஏன் கேட்குறீர்கள்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஒய்
do you ask that அதை ஏன் கேட்கிறீர்கள், அதை ஏன் கேட்கிறீர்கள். ஏன் என்னிடம் கேட்கிறீர்கள் சொன்னால் why do you ask me, ஏன் என்னிடம் கேட்கிறீர்கள். அதை ஏன் கேட்குறீர்கள்னா why do you ask that. நீங்கள் எப்போ இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணி முடிக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்போம் இல்லைங்களா. when are you going to start doing this, இதை பண்ணுறதுக்கு எப்போ ஆரம்பிக்க போகிற, எப்போ முடிக்க போகிறன்னு சொல்லிட்டு கேட்போம். அப்போது நீங்கள் இதை எப்போ பண்ணி முடிக்க போகிற, when are you going to finish this, when are you going to finish this, நீங்கள் இதை எப்போ பண்ணி முடிக்க போகிற. நெக்ஸ்ட்டு ஒன், நீங்கள் இப்போ ஓவர் டியூட்டி பார்க்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்களா, நீங்கள் ஓவர் டியூட்டி பார்க்குறீங்களான்னு சொல்லிட்டு கேட்போம். ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் இன் ஓவர் டைம், ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் இன் ஓவர் டைம், கூடுதல் நேர வேலையில் ஆர்வமாக உள்ளீர்களா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா சொல்லலாம். அப்போ நம்ம இல்லை நான் வேலை செய்கிறேன், இல்லை எனக்கு பிடிக்கல, ஐம் நாட் இன்ட்ரெஸ்டட்னு சொல்லிட்டு, இல்லை எனக்கு ஆர்வம் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் இன் ஓவர் டைம், ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் இன் ஓவர் டைம், கூடுதல் நேர வேலையில் ஆர்வமாக உள்ளீர்களா, கூடுதல் நேர வேலையில் ஆர்வமாக உள்ளீர்களா, அதாவது ஓவர் டைம் டியூட்டின்னு சொல்லுவாங்க. இல்லை எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போ ஆர் யூ ரெடியாக இருக்கீங்களா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எங்கே ஃபங்க்ஷன் போகிறதுக்கு நீங்கள் ரெடி ஆகிட்டீங்களா, ரெடியாக இருக்கீங்க சொன்னால் இல்லை நான் இன்னும் ரெடி ஆகலை, சாரி ஐ எம் நாட் ரெடி, சாரி நான் இன்னும் தயாராகலைன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஐ எம் நாட் ரெடி. நீங்கள் என்ன முட்டாள்தனமாக பேசுகிறீர்கள், டைம் ஆச்சு ஏன் இப்படி பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஏதாவது சொல்லலாம். இல்லைனா ஏன் சம்மந்தமே இல்லாமல் முட்டாள்தனமாக பேசுகிறீங்க, நான் சொல்கிறதுக்கு நீங்கள் பேசுகிறதுக்கு சம்மந்தமே இல்லாமல் பேசுகிறீங்களே, வாட் நான்சென்ஸ் ஆர் யூ டாக்கிங் அபவுட், வாட் நான்சென்ஸ் ஆர் யூ டாக்கிங் அபவுட், நீங்கள் என்ன முட்டாள்தனமாக பேசுகிறீர்கள், நீங்கள் என்ன முட்டாள்தனமாக பேசுகிறீர்கள், வாட் நான்சென்ஸ் ஆர் யூ டாக்கிங் அபவுட். கூடுதல் நேர வேலையில் ஆர்வமாக உள்ளீர்களா, ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் இன் ஓவர் டைம், ஐ எம் நாட் ரெடி, நான் தயாராக இல்லை, வாட் நான்சென்ஸ் ஆர் யூ டாக்கிங் அபவுட், நீங்கள் என்ன முட்டாள்தனமாக பேசுகிறீர்கள். நெக்ஸ்ட் ஒன், நான் சரியாக தூங்கலப்பா, வெளியே ஒரே சத்தம் கேட்டுச்சா, நான் தூங்கலைன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. அப்போ நம்ம எப்படி சொல்லலாம், ஐ டிடன்ட் ஸ்லீப் பிகாஸ் இட் வாஸ் லவுட் அவுட் சைட், நான் தூங்கவில்லை ஏனென்றால் வெளியே சத்தம் கேட்டது, நான் தூங்கவில்லை ஏனென்றால் வெளியே சத்தம் கேட்டது. ஐ டிடன்ட் ஸ்லீப் பிகாஸ் இட் வாஸ் லவுட் அவுட் சைடு, நான் தூங்கவில்லை வெளியே சத்தம் கேட்டுச்சு அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு அதே சென்டென்ஸை, ஐ குட் நாட் ஸ்லீப் வெல் பிகாஸ் இட் வாஸ் நைஸ் அவுட் சைடு, நான் நல்லா தூங்கலை வெளியே ஒரே சத்தமாக இருந்துச்சு நான் அதனால் தூங்கணும் கூட நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஐ குட் நாட் ஸ்லீப் வெல் பிகாஸ் இட் வாஸ் நைஸ் அவுட் சைட், அங்கே ஒரே நாய்ஸாக இருந்துச்சு, ஒரே அவுட் சைடு வெளியே ஒரே சத்தமாக இருந்துச்சு அதனால நம்ம தூங்கலைன்னு சொல்லிட்டு அப்படியும் நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஐ டிடன்ட் ஸ்லீப் பிகாஸ் இட் வாஸ் லவுட் அவுட் சைடுன்னு சொல்லலாம். அப்படி அல்லது ஐ குட் நாட் ஸ்லீப் வெல் பிகாஸ் இட் வாஸ் நைஸ் அவுட் சைட். நெக்ஸ்ட்டு ஒன், நீ தான் இதற்கெல்லாம் காரணம், உன்னையில் தான் இந்தமாரி ஆச்சு, நீ தான் இந்த எல்லாத்துக்குமே காரணம்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். இப்போ நம்ம பிரதரோ சிஸ்டர் நம்ம சண்டை போடுறச்சோ ஒன்றால் தான் இதை உடஞ்சிச்சு, நீ தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. அப்போ நம்ம எப்படி சொல்லலாம், நீ தான் இதற்கெல்லாம் காரணம், யூ ஆர் த காஸ் ஆஃப் ஆல் திஸ், யூ ஆர் த காஸ் ஆஃப் ஆல் திஸ், எல்லாத்துக்கும் நீ தான் காரணம், எல்லாத்துக்கும் நீ தான் காரணம்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். யூ ஆர் த காஸ் ஆஃப் ஆல் திஸ். ஆதாரம் ஏதாவது இருக்கா, ஆதாரம் இல்லைன்னு சொல்லுவோம். தேர் இஸ் நோ எவிடன்ஸ், தேர் இஸ் நோ எவிடன்ஸ், ஆதாரம் இல்லை. தேர் இஸ் நோ எவிடன்ஸ், ஆதாரம் இல்லை. ஐ டிடன்ட் ஸ்லீப் பிகாஸ் இட் வாஸ் லவுட் அவுட் சைட், நான் தூங்கவில்லை ஏனென்றால் வெளியே சத்தம் கேட்டது. யூ ஆர் த காஸ் ஆஃப் ஆல் திஸ், நீ தான் இதற்கு எல்லாம் காரணம். தேர் இஸ் நோ எவிடன்ஸ், ஆதாரம் இல்லை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.